கொளத்தூர் கொத்து பரோட்டா. எல்லா ஊர்லயும் நம்ம கொத்து பரோட்டா சாப்பிட்டுருப்போம். ஆனா கொளத்தூர் கொத்து பரோட்டா சாப்பிட்டுருக்கோமா? என்னதான் சாதாரண பரோட்டா பிச்சு போட்டு அதுல குருமா சால்னா ஊத்தி சாப்பிட்டாலும் கொத்து பரோட்டா போட்டு அதுல குருமா ஊத்தி சால்னா ஊத்தி சாப்பிடுற டேஸ்ட் வேற லெவலா இருக்கு. அந்த மாதிரி நம்ம தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் விஜய் அவர்கள் கொளத்தூர்ல போட்ட சிக்கன் கொத்து பரோட்டா பத்தியும் 5 நிமிஷம் பேசினதுக்கு கொளத்தூர்ல கொத்து பரோட்டா போட்டாங்க. இதுக்கு மேல பேசினா மொத்தமா முடிஞ்சிடும், பாத்துக்கங்க. மக்கள் பணத்துல திண்டு கொளுத்து பதவி வெறி பிடிச்சு பதவியிலேண்டு பைத்தியம் முடிச்சு பேசக்கூடிய சில நபர்களை பத்தியும் சட்டசபைக்குள்ள எலும்பு உடைச்சிருவேன் அப்படின்ட்டு ஒரு தெரியாம வார்த்தையை விட்ட சட்டமன்றத்தை பூட்டுவானா, பூட்டினா உனக்கு எலும்பு இருக்காது, உடைச்சிட்டு தான் அந்த நபரை பத்தியும் தான் இந்த வீடியோல நம்ம தெளிவா பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போவோம். மக்களே, கொளத்தூர் அப்படின்னாலே ஸ்டாலின் அவர்கள் தான். ஸ்டாலின் அப்படின்னாலே கொளத்தூர் தான். அப்படி ரெண்டு பேருமே பிரிக்க முடியாத ஒரு நட்புல பின்னி பிணைந்து இருந்த அந்த மனுஷனை நேத்து வரைக்கும் இது என்னுடைய தொகுதி, என்னுடைய கோட்டை, இது என்னுடைய சாம்ராஜ்யம் அப்படின்னு கிளைம் பண்ணிட்டு இருந்த அந்த மனுஷனை ஓரம் கட்டிட்டு இந்த இருக்காரு பாருங்க நம்ம அங்கிள். இன்னைக்கு இவர் குளத்தூர் என்னுடைய தொகுதி அப்படின்னு கிளைம் பண்ணி பேசியிருக்காரு. காலம் எப்படி எல்லாம் சுத்துது பாத்தீங்களா? தமிழ்நாட்டின் சட்டசபைக்குள்ள முதலமைச்சராக ஸ்டாலின் போகக்கூடாது, ஏன்னா வேண்டாம் ஸ்டாலின் அப்படின்னு தான் மக்கள் எல்லாருமே நினைச்சாங்க. ஆனா ஒரு சாதாரண ஒரு எம்எல்ஏவா கூட எதிர்கட்சி தலைவரா கூட உள்ளக்க போகக்கூடாதுன்னு யாருமே நினைக்கல. ஆனா அந்த அளவுக்கு இந்த 2026 தேர்தல் அடின்னு அடி, அதாவது அடினா உச்சியில் அடிப்பாங்கல்ல, அந்த அடி அடிச்சு உட்கார வச்சிருக்கு இந்த 2026 தேர்தல். எல்லாருமே சொன்னாங்க, அதாவது நம்ம சாட்டையெல்லாம் நாம் தமிழருக்கு 8% ஓட்டுமே எந்த கும்பனாலையும், எவ்வளவு பெரிய கும்பனாலையும் தொட்டு கூட பார்க்க முடியாது அப்படின்னு சொன்ன நம்ம சாட்டையவர்களுக்கு குச்சியை சுத்திக்கு வாயில வச்சு உட்கார வச்சுட்டாங்க. நாம் தமிழர் கட்சிக்கு விடுகிற வாக்கை எந்த கொம்பாதி கொம்பனாலும் தடுக்க முடியாது. 4% நம்ம டிஎம்கேல ஒருத்தர் பேசினார். என்ன பேசாருன்னா, ஏண்டா நீங்க இவர் வருவாரோ, கட்சி ஆரம்பிப்பாரோ, 2026 நிப்பாரோ, நாங்கெல்லாம் குச்சீஸ் வாங்கி சப்பிட்டு போறதுக்கான கட்சி நடத்துறோம் அப்படின்னு சொன்னவருக்கு எத்தனை குச்சீஸ் வாங்கி கொடுத்துருக்காங்க தெரியல. அவரு சப்பிக்கிட்டு இருக்காரு, இன்னும் வரல. அது மாதிரி பதவி வெறியில, ஏன்னா பதவியிலேயே அப்படியே அனுபவிச்சு அந்த மக்கள் பணத்தை திண்டு கொளுத்து அந்த பதவியை அனுபவிச்சு அந்த வெறி மறுபடிக்கும் நம்ம தான் வருவோம் அப்படின்ட்டு ஒரு தெம்போட தைரியத்தோட என்ன அவ்வளவு ஒரு ஆணவத்தோட இருந்த அவங்களுக்கு மண்ணள்ளி போட்டுருச்சு இந்த 2026 தேர்தல். ஏன்னா இடியா இறங்கிருச்சு தலையில. நீ நினைச்சு கூட பார்க்கல, கனவோட நினைக்கல. யாருமே திராவிட முன்னேற்ற காலத்துல இருந்த எம்எல்ஏவோ அமைச்சர்களோ தொண்டர்களோ யாருமே நினைக்கல மறுபடிக்கும் நாங்க தான் 2026 நாங்க தான், இன்னும் 5 ஆண்டுகளுக்கு அசைக்க முடியாத ஒரு ஆளுமையாக நாங்க தான் இருப்போம் அப்படின்ட்டு நினைச்சு ஏன்னா இடி தலையில விழுந்த மாதிரி ஏன்னா மிகப்பெரிய ஆப்பு ஒண்ணு விழுந்துருச்சு. அத கொஞ்சம் கூட ஜீரணிக்க முடியாத இந்த திராவிட முன்னேற்ற காலத்தை சார்ந்த முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் எம்எல்ஏக்கள், இந்நாள் எம்எல்ஏக்கள், அது மட்டும் இல்லாம அந்த கீழ்மட்ட துண்டிலிருந்து மேல்மட்ட துண்ட வரைக்கும் சுடுதண்ணிய காலில் ஊத்துன மாதிரி துடிக்கிறாங்க. 2026 தேர்தலில் ஸ்டாலின் அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு 200 எம்எல்ஏக்களோட சட்டசபைக்குள்ள போவாரு அப்படின்னு தான் பகல் கனவுல கணக்கு இருந்தாரு நம்மளுடைய முன்னாள் முதலமைச்சர் தாத்தா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள். அப்படித்தான் எல்லாருமே கவனிக்கிட்டு இருந்தாங்க. இந்த பக்கம் யாரு, நம்மளுடைய அண்ணன் சீமானா அந்த சாட்டை அந்த குரூப் கிட்டத்தட்ட ஒரு 50 எம்எல்ஏக்களோட உள்ளாக்க போயிருவாரு எங்க அண்ணன். ஏன்னா உள்ளாக்க ஒரு படையோட போறாரு. காரைக்குடியில பிரபுவை தோல்வி செஞ்சு டெபாசிட் இலக்கு செஞ்சு ஏன்னா மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்துல அண்ணன் ஜெயிச்சு உள்ளாக்க சட்டசபையில் போயிடுவாரு, ஏன்னா புடுங்கி நட்டுவாரு அப்படின்ட்டு மிகப்பெரிய ஒரு வாயிலேயே வடை சுட்டு ஏன்னா அதுலயே பாயாசம் வச்சு ஏன்னா அதுலயே எல்லாமே சமைச்சு முடிச்சுக்கிட்டு இருந்தாரு நம்ம அண்ணன். வாயிலே வடை சுடும் சாட்டை. ஆனா எல்லாருடைய கனவுமே கனவாவே போச்சு. கடைசி வரைக்கும் யாருக்குமே நினைவு திரும்பல. ஆனா குறி வைத்தால் தப்ப மாட்டேன், தவறும் பட்சத்தில் குறியே வைக்க மாட்டேன் அப்படின்ட்டு சொல்லி, குறி வைத்தால் தவற மாட்டேன், தவறுமானால் குறியே வைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி வச்ச குறி தப்பாது அப்படின்ட்டு சொன்னது மாதிரி சொல்லி அடிச்சு 108 இடங்களை கிட்டத்தட்ட இந்த பக்கம் பார்த்தோம்னா ஒரு 16 வருஷமா கூவுல எல்லா
அவுட் ஆகி போயிருக்கிற நம்ம அண்ணன் சீமான். ஏன்னா இந்த பக்கம் பார்த்தோம்னா மிகப்பெரிய ஆலமரம், அந்த பக்கம் பார்த்தோம்னா ஏடிஎம்கே, எல்லாத்தையும் அடிச்சு நகட்டிட்டு 108 சீட்டோட தமிழ்நாடு முதலமைச்சர் ஆட்டாரு. அந்த வௌத்தறிச்சல்ல என்ன அதை பொறுக்க முடியாம இன்னைக்கு வரைக்கும் புகஞ்சுக்கிட்டு இருக்கு. என்ன அப்படின்னா திண்டு கொளுத்து, அதாவது ருசி கண்ட பூனை தான் வந்துகிட்டு அடுப்பை சுத்தி வரும், சூடு கண்ட பூனை வராது. ருசி கண்ட பூனை வந்து அடுப்பெல்லாம் சுத்தி வரும் அப்படிம்பாங்க நம்ம ஊர் கிராமங்கள் எல்லாம் பழமொழி. அது மாதிரி இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த இந்த ருசி கண்ட பூனைகள், பதவி ருசி கண்டு, பண ருசி கண்டு, என்ன அதிகார ருசி கண்டு, என்ன அடுத்தவனை அடக்கி என்ன அதிகாரம் பண்ண அந்த ருசியை கண்ட இவர்களால ஜீரணிக்க முடியல. அப்படிப்பட்ட ஜீரணம்லாம் பேச்சு தான் இப்ப நம்மளுடைய விளாத்திக்குளம் எம்எல்ஏ வந்து அந்த ஜீரணிக்காம கத்திருக்காரு. என்ன இருக்காருன்னா, மானங்கட்ட முதலமைச்சரா. யாரு? நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் மானங்கட்ட முதலமைச்சர். அவங்களுக்கு எல்லாம் மானம் நிறைய இருக்கான், அவருக்கு மானம் இல்லையா. மானங்கட்ட முதலமைச்சர் சட்டசபையை பூட்டுவானா, பூட்டி பாரு எலும்பெல்லாம் உடச்சிட்டு தான் வெளியே வருவான். யாரு? நம்ம அங்கிள் சொல்றாரு, பண வெறி பதவி வெறி என்ன அதுலயே சொகுசா ருசி கண்ட பூனை இவங்க சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா எல்லாமே உடச்சு வெளியிடுவாங்களாம். அதாவது பொய் சொன்னாலும் கொஞ்சம் பொருந்துற மாதிரி சொல்லணும், எலும்பு உடச்சிட்டு வெளியே. முதல்ல தொட்டு பார்க்க முடியுமா? ஜெயலலிதா அம்மையார் அவர்களை வந்து சட்டசபைக்குள்ள என்ன அடிச்சு சேலையை பிடிச்சி இழுத்து அந்த காட்சிகள்லாம் இன்னைக்கு வந்து சமூக வலைதளங்கள் இருக்கு, அதை பத்தி இன்னைக்கு வரைக்கும் பேசிக்கிருக்காங்க. அவங்க எப்படி வந்து கம்பேக் கொடுத்தாங்க அப்படிங்கறத தமிழ்நாடே அறியும். ஜெயலலிதா அவர்கள் இன்னைக்கு இருந்திருந்தா, ஸ்டாலின் அவர்கள் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் எனும் நான் அப்படின்னு சொல்லியிருக்க முடியுமா? யாரும் ஓட்டு போட மாட்டான். ஜெயலலிதா அவர்கள் இருக்கிறது வரைக்கும் ஜெயலலிதா அவர்கள் தான், எம்ஜிஆர் அவர்கள் இருக்கிறது வரைக்கும் எம்ஜிஆர் அவர்கள் தான், அது மாதிரிதான் விஜய் அவர்கள் இருக்க வரைக்கும் விஜய் அவர்கள் தான் அப்படின்னு மக்கள் முடிவு பண்ணிட்டான். அந்த வௌத்தறிச்சல்ல அந்த வெறியில மேற்கொண்டு பேசி 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 என்ன அவங்களுடைய வௌத்தறிச்சல் எல்லாம் வாழ்ந்தே எடுத்துக்கிருக்காங்க இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த இந்த கும்பல். இங்கிட்டு இவங்க எல்லாம் வயசானவங்க பேசுறாங்க அப்படின்னா, இந்த பக்கம் இளைய தலைமுறை அப்படின்ட்டு ஜென்சி அப்படி கிளம்பிட்டாங்க. அதுவும் தானாக என்ன தன்னெழுச்சியாக வந்தோம் அப்படின்ட்டு இந்த பக்கம் இவங்க இமுசு பெரிய இமுசா இருக்கு. அவனா ஒரு ஊர்ல மீட்டிங்க போட்டு ஏன்னா அதாவது கொடுத்த காசுக்கு வாங்கின காசுக்கு மேல கூறாண்டா கொய்யா அப்படிங்கிற மாதிரி கூக்கிட்டு இருக்கு இந்த குரூப். இங்கிட்டு இந்த குரூப் இவங்களுக்கு மத்தியில் நம்ம மாட்டிக்கிட்டு படுற பாடு பெரும் பாடா இருக்கு. அதாவது மக்கள் வந்து ஒரு அரசை தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னா அவங்க நமக்கு நல்லது செய்வாங்க, அவங்களுக்கு நம்மளுக்கு தேவையான வசதிகளை செஞ்சு கொடுப்பாங்க அப்படின்ட்டுதான் ஒரு அரசை வந்து மக்கள் நம்பி தேர்ந்தெடுக்கிறாங்க. நீங்க ஃபார்ச்சுனர்லையும் இனோவா கிறிஸ்டாவிலையும் சல்லுன்னு கட்டிக்கிட்டு பறக்கிறதுக்கு மக்கள் அவங்களை தேர்ந்தெடுக்கல. ஒரு சட்டமன்ற உறுப்பினர் அப்படின்னா மக்கள் பிரச்சனைகளை வந்து நின்று என்ன ரோடு இல்லையா, தண்ணி இல்லையா, சாக்கடை இருக்கா, என்ன பிரச்சனை அப்படிங்கிறதா ரெண்டு கேட்கணும். அதை விட்டுட்டு நீங்க வந்து குதிரையில வந்துகிட்டு அந்த ஃபங்க்ஷனுக்கு வருவாங்க பாருங்க, வந்து குதிரையில ஏறிக்கிறது, குதிரையில ஏறிக்கிட்டு அப்படி கட்சி துண்டு அப்படி சுத்திக்கிட்டு இவங்க மட்டும் அளப்பற. உங்களை குதிரையில ஏறி சீனை போடுறதுக்கு, துண்டு எடுத்து சுத்திக்கிட்டு திடுறதுக்கு, கல்யாணத்துக்கும் காதலுக்கும் ஃபங்க்ஷனுக்கு உங்க கட்சி மீட்டிங்கு கொடியை கட்டிக்கிட்டு இனோவாலையும் ஃபார்ச்சுனர்லையும் வாரதுக்கு உங்களை சட்டமன்ற உறுப்பினர்களாவோ அமைச்சர்களாவோ மக்கள் ஆக்கல. மக்களுக்கு வேலை செய்யறதுக்கு, மக்களுடைய குறைகளை மக்களுடைய பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்கு தான் மக்கள் உங்களை தேர்ந்தெடுத்தாங்க. என்ன அதிகாரம், என்ன ஆணவம் உங்களுக்குலாம்? இல்ல இப்ப இடையில ஒரு திமுகவுடைய ஒரு உறுப்பினர், அதாவது எம்எல்ஏ தான், அவர் யாரும் தெரியல, ஒரு காரை வந்து ஒருத்தர் வந்து இடிச்சிட்டார் அப்படின்னு என்னென்ன பேச்சு கோத்தாங்க அம்மாண்டு, என்னென்ன பேச்சு ரொம்ப வைரலா போயிட்டு இருந்துச்சு. ஏன்னா அதெல்லாம் வந்து மக்கள் பார்த்துட்டு தான் இருந்தாங்க. அதாவது மக்களை வந்து ஆளணும், அன்பால ஆளுங்க. உங்களுடைய அதிகார திமுரு, பண திமுரு, உங்களுடைய பதவி திமுருல மக்கள் ஆளணும் நினைச்சா அடக்கி ஓரமா உட்கார வச்சிருவான் அப்படிங்கறதான் இந்த 2026 தேர்தல் கொடுத்த ஒரு சவுக்கடி. அதை மறந்துட்டு மக்கள் தானே தேர்ந்தெடுத்திருக்கான், மக்கள் தானே ஓட்டு போட்டிருக்கான். ஏன்னா திரும்பி விஜய்க்கு ஓட்டு போடுறவங்களாம் தற்குறி, அவங்க எல்லாம் வந்து தற்குறி, அவங்க எல்லாம் பைத்தியக்காரங்க, முட்டா பயிலுங்க அப்படின்னு. ஏன்னா இப்ப என்ன கேட்கிறோம் அப்படின்னா, இங்கிட்டு நம்ம நாம் தமிழர் கட்சி கிட்டத்தட்ட 16 வருஷமா சொம்படிச்சுட்டு உட்கார்ந்துருக்கு, பேசி பேசியே மண்ணா போன கட்சி. இங்கிட்டு பார்த்தோம்னா திராவிட முன்னேற்ற கழகம் பேசி பேசியே வளர்ந்து ஆட்சியை பிடிச்ச கட்சி. இன்னைக்கு ஒரு சிலர் பேச்சாலேயே பேசியே ஒண்ணுமில்லாம போய்கிட்டு இருக்கு. ஏன்னா இந்த பக்கம் பார்த்தோம்னா தன்னுடைய சுய லாபத்துக்காண்டி, ஏன்னா அவங்களுடைய சொந்த ஆதாயத்துக்காண்டி
ஒரு மக்கள் விரும்பாத, மக்கள் விரும்பக்கூடிய ஒரு கூட்டணியை வச்சுக்கிட்டு அவங்க இன்னைக்கு அவங்களும் காலி. இன்னி அடுத்த எலெக்ஷன்ல என்ன அப்படின்னா, கடந்த எலெக்ஷன்ல டிவிக்கு விசஸ் டிஎம்கே அப்படின்ட்டு மிகப்பெரிய ஒரு மக்கள்கிட்ட ஒரு அலை வீசிச்சு. அது கட்சிக்காரங்க எல்லாம் ஏத்துக்கிறாங்க, ஏத்துக்கிறல, அதெல்லாம் வந்துட்டு அப்பாற்பட்டது. ஆனா விஜய் அவர்கள் சொன்னது டிவிகே விசஸ் டிஎம்கே 2 பேரும் மட்டும்தான், 2 பேருக்கு தான் போட்டியே. மித்தவங்க எல்லாம் வந்துட்டு ஓரமா உட்காந்து புல் பீஸ் சாப்பிட்டு வேடிக்கை பாருங்க அப்படின்னு தான் விஜய் அவர்கள் சொல்லியிருந்தாரு. ஆனா அடுத்த எலெக்ஷன்ல அதுவும் இருக்கான்னு நினைக்கிறேன். டிவிக்கே விசஸ் போட்டு ஒரு கேள்விக்குறி தான் போட்டு வைக்கணும். அந்த நிலைமையில தான் போய்கிட்டு இருக்கு. ஆனா இவங்க பண்ற அலப்பறைகள், இவங்க பண்ற அட்டூழியங்கள்லாம் தாங்க முடியல. தோத்துட்டோம் அப்படின்னா அவங்களுடைய வெறிய பேச்சால கட்டுறாங்க, அவருடைய பேச்சுல வந்து நெருப்ப கக்குறாங்க. நீங்க தோத்துட்டீங்க அப்படின்னா அடுத்து என்ன பண்ணணும், மக்கள்கிட்ட நம்ம என்ன நல்ல பேர் வாங்கணும், என்ன குறைகள் இருக்கு. ஸ்டாலின் அவர்களோட கேட்டிருந்தாங்க, இந்த தோல்விக்கு முழுக்க முழுக்க பொறுப்பை நானே ஏத்துக்கிறேன், இந்த தோல்விக்கு என்ன காரணம், எதனால நாங்க தோத்தோம் அப்படிங்கிறத நீங்க சொல்லுங்க, நாங்க ஏத்துக்கிறோம் அப்படின்னாங்க. அது ஒரு தலைவனுக்கு அழகு. ஏன் தோத்தீங்க அப்படிங்கிறத மக்கள்கிட்ட கேளுங்க. அதை கேட்டு நீங்க எடுத்து மறுபடியும் அதெல்லாம் சரி பண்ணிட்டு வாங்க. மக்கள் மறுபடியும் ஓட்டு போட்டு ஜெயிக்க வைப்பான். தோல்வி யாருக்குமே நிரந்தரம் கிடையாது, வெற்றி யாருக்கும் நிரந்தரம் கிடையாது, மாறி மாறி வரும். என்ன இது வந்து மக்களாட்சி, மன்னராட்சி எல்லாம் கிடையாது. அதை விட்டுட்டு ஏன்னா ஒரு 5 வருஷம் தானே கொடுத்துருக்கு சிஎம் விஜய்க்கு, 5 வருஷம் தானே சிஎம் அவரு. ஏன்னா 50 வருஷத்துக்கு எழுதி கொடுத்துருக்கா? இல்ல அடுத்த 5 வருஷத்துக்கு எலெக்ஷன் வேணும்ல. அப்ப வாங்க வந்து போட்டிடுங்க. மக்கள் வந்துட்டு யாரை பிடிக்குமோ தேர்ந்தெடுப்பாங்க. இப்ப என்ன பிரச்சனை அப்படின்னா, ஜெயலலிதா அவர்களுக்கு வரைக்கும் ஜெயலலிதா அவர்கள் தான், எம்ஜிஆர் அவர்களுக்கு வரைக்கும் எம்ஜிஆர் அவர்கள் தான், இப்ப விஜய் அவர்கள் இருக்க வரைக்கும் விஜய் அவர்கள் தான் அப்படின்ட்டு மக்கள் முடிவு பண்ணிட்டான். அதனால அதை வந்து பொறுக்க முடியாம இனிமேல் நம்ம ஆட்சி அதிகாரத்தை ருசிக்க முடியாது, மக்கள் பணத்தை ருசிக்க முடியாது. ஏன்னா ஃபார்ச்சுனர் காரில் இனோவா கார்லையும் திமுறா கெத்தா வந்து கொடியை கட்டிக்கிட்டு சல்லுண்டு பேரிக்கட்டெல்லாம் எடுத்து ஓரமா வச்சுட்டு ஏன்னா பெரிய மன்னர் போற மாதிரி, பெரிய ராஜாக்கள் போற மாதிரி அப்படியே திமுறா போக முடியாது அப்படிங்கிற பயம். நானும் வருவேன் தனி ஒருவனாய்